ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் எல்லாமே ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் அவாய்ட் பண்ண போகிற விஷயங்கள். நான் ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் அதை பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஜர்னிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட்டாக வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பற்றி ஐடியாலஜி இல்லாதவங்களுக்கு இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி, ஒர்க்கிங் வித் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும், நான் பண்ணுற மித்த பிஸ்னஸ் மாடல்ஸ் எல்லாமே ஆன் தி வேல ஜர்னியாக ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்க போது தான் இந்த சேனல். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னை பற்றி உங்களுக்கு ஐடியாலஜி இல்லைனா, நான் மோர் தென் 3+ இயர்ஸாக வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கிட்ட. ஸோ எனக்கு ஃப்ரீலான்சிங்கில் ஒரு 3+ இயர்ஸாக ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது. ஸோ அதை ஒரு பேஸாக வச்சு இப்போ நான் யூஸ் பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ், அந்த மிஸ்டேக்ஸ்னால எனக்கு ஒரு சில thousands of dollars வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கதையும் என்னென்ன விஷயம் தான் நீங்கள் அதை தவிர்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேர்னிங்கே ஸ்டாப் பண்ணுறக்கூடாது. எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணாலும் அந்த ஸ்கில்ல நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்க. நான் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா கூட எனக்கு நடுவில் இன்னொரு கிளைண்ட்ஸ் கிடைக்க டைம் எடுத்தது. ஸோ இந்த டைமில் நான் சும்மா இல்லாமல் அந்த டைமில் நான் இன்னும் கொஞ்சம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இன்னும் டிசைன்ஸ் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி வந்து இன்னும் வந்து அட்வான்ஸாக நம்ம வந்து ஒரு கிளாசிக்கலாக டிசைன்ஸ்லாம் நம்மளோட வெப்சைட் டெவலப்மெண்ட்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றத லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த ஸ்கில்லை நீங்கள் எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணாலும் சரி, நான் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் லேர்ன் பண்ணேன். நீங்கள் எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணாலும் அந்த ஸ்கில்லை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்ன பண்ணேன்னா, நான் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக அதிகமாக அட்வான்ஸாக லேர்ன் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் கொஞ்சம் லெத்தாஜிக்காக நான் வந்து ஒரு சில டிசைன்ஸை ஒரு சில மாடல்ஸ்லாம் நான் வந்து லேர்ன் பண்ணாமல் அப்படியே வந்து ஸ்டாக்னண்ட்டாக வாட்டுற மாதிரி இருந்தேன். தேங்கி இருக்க ஸ்டாக்னண்ட் வாட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் ரன்னிங் வாட்டர் மாதிரி கொஞ்சம் லேர்னிங் ப்ராசஸ்லேயே இருந்துட்டு இருக்கணும். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணாலும் நீங்கள் அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் வர வரைக்குமே வெயிட் பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட்ஸ் அக்வசிஷன் ஒர்க்ஸை பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ளஸ் சைட் பை சைடாக கூடவே அந்த ஸ்கில்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, என்னோட ஃபஸ்ட் கிளைண்ட்டுக்கு நான் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுத்தேன். அது ஓகே, ஓரளவுக்கு ஆவரேஜான வெப்சைட் டிசைன் தான், எனக்கே தெரியும். ஏன்னா நான் வந்து இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட 5 பேர் கூட ஒர்க் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு நான் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணி கொடுத்தேன். அந்த 15 கிளைண்ட்ஸ் கிடச்சி யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கிடைக்க எனக்கு நடுவில் வந்து ஒரு டைம் கேப் இருந்துச்சு. என்ன டைம் கேப் இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 months கிட்டத்தட்ட நான் வந்து யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கிளைண்ட்ஸ் அக்வசிஷன், இந்த கிளைண்ட் அக்வசிஷன் பண்ணுற டைமில் நான் கிளைண்ட் அக்வசிஷன் ஒர்க்ஸும் பார்த்துட்டு, கிளைண்ட் அக்வசிஷன் ஒர்க்குன்னா என்ன சொல்கிறேன்னு புரியலாமல் இருந்துச்சுன்னா, யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸை எப்படி நம்ம வந்து கிராப் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஒர்க்ஸ் இருக்குது, சின்ன சின்ன டிப்ஸ்லாம், அதெல்லாம் நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போதே சைட் பை சைடாக இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எப்படி நம்ம வெப்சைட் டிசைன்ஸில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல்ஸில் இருக்குது. நிறைய யூஎஸ்ஏ பீப்புளாக வெப்சைட் டெவலப் பண்ணுவாங்க. அவங்களோட டிசைன்ஸ்லாம் எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது, என்னென்ன மெத்தட்ஸில் என்னென்ன டிசைன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணாலும் அப்படியே சைட் பை சைடாக லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளைண்ட் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு வெப்சைட் பண்ணி கொடுத்தேன். அந்த டிசைன்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணோடனே நான் பண்ணி கொடுத்தோன்னே இந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சி போய் அவங்களோட செகண்ட் வெப்சைட்டும் என்கிட்ட டிசைன் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதோட மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் நான் போய் ஒர்க் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு யூஸ் ஆகிருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த 15 கிளைண்ட்ஸ்லேருந்து யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ்க்கு நடுவில் சேஞ்ச் ஆகும்போது நான் லேர்ன் பண்ணிவிட்டேன். அதனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்தியன் கிளைண்ட்ஸ்கிட்டே என்னால் அதிகமாக சார்ஜ் பண்ணியிருக்க முடியும். ஏன் பண்ணாமல் போச்சுன்னா, எனக்கு நடுவில் டைம் கிடைச்சாலும் அந்த டைமில் அதில் லேர்ன் பண்ணாமல் நான் வந்து கொஞ்சம் சில்லாக இருந்துகிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப ஒரு அடியாக இருந்துச்சு. அந்த அடியிலேருந்து கொஞ்சம் பேக் வந்து நான் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணும்போது லேர்ன் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு என்கிட்ட ஃபஸ்ட் கிளைண்ட் கிடைக்கும் போது. ஸோ அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஜர்னியை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, இல்லாட்டி ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்களோ, எந்த ஸ்கில் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களோ, எது நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி எனி ஸ்கில், எந்த டெவலப்மெண்ட் ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் அப்ஸ்கில் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் விஷயம். நெவர் பிச் ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சாங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில பல்ப்ஸ்லாம் நிறைய வாங்கியிருந்தேன் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கிட்ட. எப்படி வாங்கியிருந்தேன்னா, எனக்கு வந்து இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட நான் வந்து ஒர்க் பண்ணி பழகிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 3+ இயர்ஸாக இந்த ஃப்ரீலான்சிங் ஃபீல்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லும் போது இந்தியன் கிளைண்ட்ஸ், ஜாப்பனீஸ் வெப்சைட், நெக்ஸ்ட் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வெப்சைட், அந்த மாதிரி அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் வெப்சைட், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் நான் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு ஓரளவுக்கு ஐடியாலஜி கிடச்சிருச்சு. எப்படி இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட பேசி நான் வந்து வெப்சைட் எடுக்கணும் அப்படின்ற ஐடியாலஜி கிடச்சிருச்சு. பட் நான் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட போகும்போது அவங்க எப்படி கிராப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைமில் நான் வந்து ஸ்கில் அக்வயர் பண்ணிவிட்டேன். ஸ்கில் எப்படி அக்வயர் பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைமில் நான் உங்ககிட்ட நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுன்னு வரும்போது நான் வந்து ஒரு 4 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதில் 2 மெத்தட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். விச் இஸ் நத்திங் பட் கோல்ட் இமெயிலிங் அண்ட் இன்ஸ்டாகிராம் டீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மிச்ச 2 மெத்தட்ஸுமே என்னோட கோர்ஸ்க்குள்ள இன்டெகிரேட் ஆயிருக்கு. ஸோ என்னோட கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஐடியாஸ் இல்லைனா, நான் மோர் தென் 3+ இயர்ஸாக வெப்சைட் டெவலப்மெண்ட்குள்ளே இருக்கேன். நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட்குள்ளே மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ணுறது எப்படி, யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட எப்படி ஒர்க் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னோட கோர்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். யூடியூப் வந்து 2nd பேட்ச், 3rd பேட்ச், 4th பேட்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அப்கமிங் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பனில் இருக்குது. கோர்ஸ் ஆனால் க்ளோஸில் இருக்குது. ஸோ நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் வெயிட்டிங் குரூப் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் எல்லாமே ஒரு வெபினாரில் உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம்.
ஸோ கோர்ஸோட வெயிட்டிங் லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சில டைம் வந்து லிங்க் ஒர்க் ஆக மாட்டுது அப்படின்ற ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த லிங்க்கை ஒரு 3 to 4 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லாட்டி என்னோட யூடியூப்லேயே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன் சேனலுக்குள்ளேயே, நீங்கள் அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த குரூப்போட லிங்க்கை உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ சப்போஸ் நான் சொல்ல மாதிரி உங்களுக்கு புரியுதுன்னா, நான் அந்த மெத்தட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது, நான் ட்ரை அவுட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எடுத்த உடனே அவங்ககிட்ட பேச ஆரம்பித்த உடனே அவங்ககிட்ட ஹாய், நான் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, நான் உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ண நினைக்கிறேன், நான் உங்கள் வெப்சைட் கூட ஒர்க் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து நான் வெப்சைட் டெவலப்பர் என் கூட உங்க கூட ஒர்க் பண்ணணும் ரொம்ப நினைக்கிறேன் அப்படின்னு போய் டேரெக்டாக பேசுவேன். ஸோ இதனால் எனக்கு ஒரு பல்ப் இல்லை 2 பல்ப் இல்லை, இருக்கிற எல்லா பல்பையும் ஆஃப் பண்ணால் அவ்வளோ பல்ப் தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-55 பேருக்கு மேலே என்கிட்ட வந்து நாட் இன்ட்ரெஸ்டட், இல்லாட்டி வந்து எப்படி வந்து உங்களால் டக்குன்னு தெரியாதவங்க கூட ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி நீங்களே யோசிச்சிருப்பீங்க. டக்குன்னு போய் ஒருத்தவங்க வந்து உங்க கூட ஒர்க் பண்ணுறாச்சா எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்கும். அப்படி வந்து நான் வந்து யோசிக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சது, ஏன் நம்ம 55 பேர் ரிசைட் பண்ணுறாங்கன்னும் போது தான் எனக்கு தெரிஞ்சு சரி ஓகே நம்ம வந்து ஒரு புது மெத்தடில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து என்ன பண்ணேன், எடுத்தோடனே பிச் பண்ணாமல் அவங்க கூட முதல்ல ஃப்ரெண்டாக பழக ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு 2-3 மெயில்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லி ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ரொஃபஷனை பற்றி கேட்க ஆரம்பித்தேன், அவங்க என் ப்ரொஃபஷனை பற்றி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படி பில்டப் ஆகி அவங்க கூட நான் வெப்சைட் டெவலப் பண்ண ஒர்க் அவுட் ஆச்சு. இது நிறைய பேரோட ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு டெஃபினட்டாக. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அது ஒர்க்கிங். ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு பழகும் போது நம்மளுக்கு கிளைண்ட்டாக மாறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. டேரெக்டாக போய் பிச் பண்ணி பல்ப் வாங்காதீங்க. ஸோ அப்படி வாங்குறது தப்பு இல்லை, அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நீங்கள் நல்லா வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் தவிர்க்கணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து டேரெக்ட் பிச்சிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நெவர் லேர்ன் ஒன்லி ஒன் ஸ்கில் அப்படின்றது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை மட்டும் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஓப்பனாக இருக்கணும். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதுக்குன்னு 10-15 ஸ்கில்லாக லேர்ன் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட் முடியாது. பட் ஆனால் இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க, அந்த கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அதில் வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம வந்து லேர்ன் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். அப்படி இல்லாட்டி அந்த விஷயத்துக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10,000-15,000 வெளியேருந்து ஒரு ஆளை சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 10,000-15,000 நீங்கள் சோர்ஸ் பண்ணாமலே நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை பண்ணி உங்களால் வந்து உங்களோட ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே அட் த சேம் டைம் நீங்கள் அந்த மணியை சேவ் பண்ணி நீங்களே வச்சுக்க முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட் கிளைண்ட் வந்து பிளாமர் அப்படின்னு ஒருத்தவங்க பேர் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க தான் வந்து யூஎஸ்ஏ கிளைண்ட்டு. அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க என் கூட. ஸோ அவங்க வெப்சைட் டெவலப் பண்ணி தரும்போது அவங்க வந்து ஒரு சில கிராஃபிக் டிசைன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கிராஃபிக் டிசைன்ஸ்லாம் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நம்ம கிராஃபிக் டிசைன்ஸிங் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து நம்மளுக்கு கிராஃபிக் டிசைனிங் தெரியாது, நம்மளுக்கு ஃபோட்டோஷாப் தெரியாது. கிராஃபிக் டிசைனாலே நிறைய பேர் ஃபோட்டோஷாப் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஃபோட்டோஷாப் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம வந்து ஃபோட்டோஷாப் இதுக்கப்புறம் லேர்ன் பண்ணி அவங்ககிட்ட சொல்கிறதோட நீங்கள் ஃபோட்டோஷாப் வேறு யாராச்சும் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கேட்டு எக்ஸ்ட்ரா காசு வாங்கிக்கலான்னு பார்த்தா அதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. ஸோ இந்த பட்ஜெட் தான் இருக்குது, நீங்கள் இதை பண்ணி கொடுக்கும்போது நான் வெளியே காசு கொடுத்தாலும் எனக்கு லாஸில் போகும். ஸோ நானே பண்ணால் தான் எனக்கு வந்து அது பெஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட்டபிளாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். வித்தின் ஒரு 2 டேஸ்லேயே நான் ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்ணல, அது போல் கேன்வா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் கிராஃபிக் டிசைன் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிராஃபிக் டிசைன்லாம் படித்து லேர்ன் பண்ணி அதில் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு மோர் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிட்டாங்க. எந்த டிசைன்ஸும் கொடுக்கல, அது ஒரு பெஸ்ட் விஷயம். எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்கல, எனக்கு ஒரு நல்ல டிசைனாக கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் கிராஃபிக் டிசைன்லாம் பண்ணி ஒரு டெமோ வெப்சைட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தேன். அது ரொம்ப பிடிச்சி போய் அவங்களுடைய கிளைண்ட்டாக மாறினாங்க. அந்த டைமில் நான் வந்து இன்னொருத்தவங்களை போயிட்டு இம்போர்ட் மீன்ஸ் உள்ள வேலைக்கு போட்டு வந்தா எனக்கு லாஸில் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது தவிர்த்துக்கோங்க. எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணாலும் ஓப்பனாக இருங்க, ரெடியாக இருங்க, பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி டைம் வேணால் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எக்ஸ்டெண்ட் டைம் போய்ட்டு வாங்கி நீங்கள் லேர்ன் பண்ணி அதை பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு டைம் என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நான் வந்து கண்டென்ட் ரைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் வெப்சைட் டெவலப்பர் தான், அப்படி கண்டென்ட் ரைட் பண்ணுறாங்கன்னா சின்ன ஒரு ஹெல்ப் மாதிரி கேட்டாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கிளைண்ட்டை கவர் பண்ணணும்னா அவங்க கூட நம்ம லாங் டைமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன சேவைகள்லாம் பண்ணி தான் கொடுக்கணும், காசு வாங்காமலே. சொல்ல புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு 60,000 50,000 தராங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு 2-3 கண்டென்ட் நான் பண்ணி கொடுக்குறதுல அது வந்து நாட் பேட், ஒன்றும் வந்து குறைஞ்சிட போகிறதுல. பட் ஆனால் அவங்களை கவர் பண்ணலாம், விச் இஸ் இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி நம்மளை ப்ரூவ் பண்ணி நம்ம கூட ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன்னா, கண்டென்ட் ரைட்டிங் எனக்கு எழுத வராது, பட் ஆனால் வந்து எப்படி ஏஐ யூஸ் பண்ண தெரியும். ஸோ ChatGPT யூஸ் பண்ணி நிறையா சின்ன சின்ன கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களுக்கு ஆனால் தெரியல ChatGPT தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ChatGPT நெக்ஸ்ட் வந்து கூகுள் விட்ட மாதிரி அதையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி நான் வந்து அவங்களை கவர் பண்ண ட்ரை பண்ணேன். அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணாலும் ஓப்பனாக இருங்க, அது ரொம்ப கரெக்டான விஷயம். பட் முடியலன்னு சொல்லிட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போய்டும், அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. நெவர் சூஸ் மணி ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. இதுதான் வந்து ஃபைனல் டாபிக். ஃப்ரீலான்சிங் ஜர்னிக்குள்ள ஒரு ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோன்னா யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட போக முடியாது. ஸோ அதனால் இந்தியன் கிளைண்ட்ஸ் அப்படின்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணும்போது மைட் பி நான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது எல்லாமே, ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட லேர்ன் பண்ணிட்டு போகிறவங்க ஃபஸ்ட்டு கிளைண்ட் கிடச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் 8K to 10K கூட சார்ஜ் பண்ணுங்கள். அது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அவங்க மேபி ஒரு சில கிளைண்ட்ஸ் ஒத்துப்பாங்க. ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 7K பண்ணித்தாங்க, இல்லை 6K பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் யோசிக்க வேண்டியது, நீங்கள் வந்து ஃப்ரெஷர்,
உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, உங்களுக்கு வந்து ஒரு சில ரிவ்யூஸ் தேவை, நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இல்லை எனக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு சூஸ் பண்ணாமல் நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த காசில் பண்ணித்தரேன், ரொம்ப கம்மியாக இல்லை, ஒரு 2000 கம்மியாக பண்ணி நீங்கள் வந்து ஒரு 6000 பண்ணித்தரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பண்ணித்தரேன், நீங்கள் இன் ரிட்டனாக எனக்கு வந்து ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோவோ இல்லாட்டி வந்து ஒரு நீங்கள் கம்மி பண்ணுறீங்களா, அப்போ டிமாண்டே பண்ணலாம். டெஸ்டிமோனியல் வீடியோவும் டெஸ்டிமோனியல் நான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அனுப்புங்க, இல்லாட்டி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, ரெண்டுமே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணலாம். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த விஷயம் தெரியாமல் நான் வந்து ஒரு 2-3 கிளைண்ட்டுக்கிட்டலாம் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த மெத்தடை நான் வந்து ஸ்டார்டிங்லேயே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்து நான் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் ஜாப்பனீஸ் ஸ்கூல் கிளைண்ட்டும் பண்ணி கொடுத்தேன். அவங்ககிட்ட வந்து நான் வந்து வீடியோ ரெக்கார்டிங் ப்ளஸ் ஒரு வாட்ஸ்அப் ஃபோட்டோ மெசேஜ் வாங்கிட்டேன். ஸோ அவங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்து நான் எப்போ பண்ணி கொடுத்தேன், ஒரு 4 years பேக். நான் வந்து காலேஜ் வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது அப்போ தான் வந்து லேர்ன் பண்ணி முடிச்சு ஃபஸ்ட் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்ககிட்ட நான் கேட்கும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6000 to 7000 கேட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக நீங்கள் வந்து 10,000 சார்ஜ் பண்ணலாம், தாராளமாக கொடுப்பாங்க. பட் இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் கிளைண்ட்ஸ் கிட்ட 15,000 to 20,000 வரைக்கும் வாங்கலாம். யூஎஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட 50 to 60,000 50 to 70,000 வரைக்கும் பே பண்ணுறாங்க. ஏன்னா யூஎஸ் கிளைண்ட்ஸ் வந்து 50,000 to 60,000 வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நான் சொல்ல வரேன்னா, மணியை சூஸ் பண்ணாமல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு கெயின் பண்ணிவிட்டு ஒரு சர்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் இருந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் போயிட்டு எனக்கு வந்து ஆல்ரெடி கிளைண்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் நான் கேட்ட அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மணியை சூஸ் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே வந்து எப்படி வந்து அந்த நான் லேர்னிங்ஸ் விஷயம்லாம் சொன்னல, லேர்னிங் வந்து நீங்கள் எது லேர்ன் பண்ணாலும் ஓப்பனாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏஐ டூல்ஸில் யூஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஏஐ டூல்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறது நான் ஸ்க்ரீன் ஷேரோட எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.